இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1/8/2024 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி மாலை 5:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் பிற்பகல் 12:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடனும் இருங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு சில சமயங்கள்ல சுமையாகவும் உணரலாங்க. ஒன்று மற்ற ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்குங்க. பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதுதாங்க. பாதியில் நின்ற வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய அகந்தையான போக்கினை என்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது, அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று விவகாரங்களை வளர்க்காமல் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உயர் அதிகாரிகளினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாங்க. இதனால மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகள் கிட்ட எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்று விடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் நீங்கி இணக்கமான போக்கும் காணப்படும். பிள்ளைகளுடைய போக்கை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளினால விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வருங்க. ஓரிரண்டு வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். வீண் செலவு என்று இது பற்றி எதுவும் இருக்காது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. சிலருக்கு தொழில் சம்பந்தமாக கிடைக்கும் தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. கருத்து வேறுபாடுகளும் குறையும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் ஏற்படலாம். உறவினர்களுடன் பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் குறையும். விழிப்புணர்வுடன் பேசுவதும் நல்லது. இன்று நண்பர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும். தொழில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற சிந்தனைகளும் ஏற்படலாம். இதுல வெற்றியும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வீட்டின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிறரை பற்றிய கருத்துக்களை கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தேவைக்கு ஏற்ப பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய வேலைகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. சில செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது, பிரச்சனைகளும் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம், கவனமுடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க, சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். ஷேர் மார்க்கெட் தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். காதல்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாங்க. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. தொழிலுக்கு தேவையான ஆயத்த வேலைகளையும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. பாதி கடனை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்ற நாளின் முற்பகுதியை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் சுற்றத்தினர்கள் அனுகூலமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல மேன்மையான சூழலும் இருக்கும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பணியாளர்களை சேர்ப்பதுல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பணியை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. காதலுடனும் காணப்படுவீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. நிதிநிலை சீராகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்திற்கான உதவிகளும் தேடியும் வருங்க. இதனை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை உயர்த்தவும் செய்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். அரசு பணியாளர்கள் என்ற அர்ப்பணிப்புடன் வேலைகளையும் செய்வீங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்தாலுமே இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்கு என்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்து விடுவீங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரம், சேவை தொழில், பத்திரிகை தொழில், கலைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு என்ற நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் மாற்றவும் செய்வீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறலாம். அரசு துறை வேலைகள் சற்று கால தாமதமாகி தங்க முடியும். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பிள்ளைகளுக்காக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்குங்க. கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினரோடு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் பற்றிய அனுகூலமும் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தவறிப்போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சாதனைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பதட்டமான உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். இன்று லாப நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். உங்கள் சக பணியாளர்களுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. கூட இருந்தே குளிப்பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல கோபமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படலாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது.
மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் கவலைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் செய்யும் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் புதியதாக தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். இயந்திரங்கள்ல வேலை பார்ப்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். மாணவர்களுடைய கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க பரபரப்பாகவும் இருப்பீங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தேவையான அளவிற்கு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. இது உங்களின் மீதான விமர்சனங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நன்றி மறந்த சிலரை நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தும் ஆகலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடனும் இருப்பாங்க. புதிய மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நாளின் முற்பகுதியில அலைச்சல்கள் இருந்தாலுமே அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். வெற்றிகரமாக எதிர்கொண்டு சாதிக்கவும் செய்வீங்க. தனவரவும் இருக்குங்க. குடும்பத்துல ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனை விற்பனையினால நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளுடைய நலன்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சேமிப்பை உயர்த்தும் எண்ணங்களும் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தந்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால முடிவுகள் எடுக்கும் பொழுது தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. செய்யும் வேலைகள்ல உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பணியில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனாலும் இதனை நீங்கள் சமாளித்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்திற்காக சில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை நீங்க வீம்பாக செய்யவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை முழுமையாக நம்பிவிடவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகன பழுதுகளை எல்லாமே சீர்படுத்தியும் விடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கோபங்களும் நீங்குங்க. நகைச்சுவையாக பேசவும் செய்வீங்க. பகைமையும் நீங்கும். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகரிக்கும் செலவுகளினால சிலருக்கு கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சில யூகங்களை நீங்கள் கையாளவும் செய்வீங்க.
இன்று எந்த ஒரு வேலைகளையுமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. 2-3 நாட்களாக போராடி கொண்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சில வேலைகள் உங்களுக்கு அலுப்பையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். முன்கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வித்திறனும் பளிச்சிடும். வெளியூர்களில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த விஷயத்திலும் இன்று உங்களுடைய முன்னுரிமையும் இருக்கும். உத்தியோக ரீதியாக அலைச்சல்களும் இருக்கலாம். அரசு வகையில அனுசரித்து செல்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. வெளியிடங்கள்ல வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களுடைய சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீங்கள் புகழும் பெருமையையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நிலைமை சுமூகமாகவும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல விஷயங்களை சகஜமாகவும் எடுத்தும் கொள்வீங்க. உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் சிறப்பான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இன்று உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சொத்துக்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை சிறப்பாக வளர்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. முழு ஆரோக்கியத்துடனும் உணர்வீங்க. நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால குடும்பத்துல கலகலப்புகளும் ஏற்படும். தொழில் துறைகள்ல எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். தக்க சமயத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பல வகைகளிலும் என்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நீங்க சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் உங்களிடத்துல உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை நயமாக பேசித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். கராராக நடந்து கொள்ளவும் வேண்டாம். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய மன வலிமையுடனும் இருப்பீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகளையும் பெறுவீங்க. வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். சிறிய அளவுல பற்றாக்குறை இருந்தாலும் அதனை வெற்றிகரமாக கடந்து வந்தும் விடுவீங்க. பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்விக்காக காத்துக்கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில இருந்து அழைப்பும் வரலாம். கணித பாடத்துல தேர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்லதொரு நாளாகவும் இருக்கும். ரியல் எஸ்டேட், கட்டிடத் தொழில், வாகன தொழில் போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை வாங்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உணவு தொழில இருக்கிறவங்களுக்கும் கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில இருக்கிறவங்களுக்கும் வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
பிள்ளைகளுடைய நினைவாற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதியதாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நினைவாற்றலும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள் என்றும் கூறலாங்க. பயனுள்ள முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுகிய காலத்திற்கு உள்ளாகவே உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. திறமையாகவும் உணர்வீங்க. இன்று புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை விரைந்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியமான உறவு நிலையும் இருக்குங்க. இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. ஊக்கத்தொகைகளுடைய வகையில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று உற்சாகமும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஊக்கமான முயற்சியினால வியாபாரத்துல இருந்து வந்த தேக்கங்களை எல்லாமே நீங்க சரி செய்து விடுவீங்க. புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தினரை மகிழ்ச்சி அடையவும் செய்து விடுவீங்க. புதிய சரக்குகளை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. பணி செய்யும் இடத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. பிள்ளைகளினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுக்காக புதிய கலையை கற்றுத்தருவதில் நீங்க ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தந்தையினால ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மன இறுக்கங்கள் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வாங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தொழில உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். பயணங்களினால புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல விதமான மாற்றங்களாகவும் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கி தாங்க இருக்கும். சக வியாபாரிகளுக்கு நீங்கள் உதவிகரமாகவும் இருப்பீங்க. இன்று குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு மற்றும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. வங்கி கடன்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் திட்டமிட்டபடி நன்றாகவும் நடைபெறும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது சாதகமாகவும் செயல்படுவாங்க. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. நீண்ட நாட்களாக நினைத்த பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கலை சார்ந்த பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் குறையும். உத்தியோக பணிகள்ல மேன்மையையும் எதிர்பார்க்கலாம். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சராசரியான நாளாகவும் இருக்கும். அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியதும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாக இருந்தாலும் ஓரளவிற்கு நல்ல ஒரு பலனையும் பெற்றுவிடலாம். பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். நீங்கள் அமைதியான முறையில பணி செய்ய வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. இதன் மூலம் ஆரோக்கியமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று கையில் உள்ள பணம் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அசௌகரியமாகவும் உணர்வீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வேலை செய்யும் இடத்துல பணிச்சுமை அதிகரிப்பின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. கூட இருந்தே குளிப்பறிக்கின்ற நபர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான நவீன சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். உங்களுடைய தாய் தந்தையினுடைய மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணியில இருந்தவங்க கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பொருளாதார நிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஒதுங்கி இருப்பதே நல்லதுதாங்க. பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். பணியாளர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. சிக்கனமாக சேமிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளிடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக இழுத்துக்கொண்டே சென்ற வேலைகள் வெற்றியில முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பெண்களுக்கு பொறுமையை கையாள்வதும் நல்லதுதாங்க. தங்களுடைய பிறந்த வீட்டுல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்றே அதிகமானாலும் பாராட்டுக்களை பெரும் அளவிற்கு நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று வாசனை திரவியங்களின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். விவசாய பணிகள்ல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல நேர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கூட்டு முயற்சியில வெற்றியும் உண்டாகும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் கூடிய ஆதாயமும் உண்டாகும். வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய வேலைகளை அறிவார்ந்த முறைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிந்துணர்வும் உண்டாகுங்க. நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகள் இருந்தாலுமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க.
இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமைக்கான முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. வீடு கட்டுவதற்காக மனை இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய உதவியினால சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவியினால தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. மனைவியினுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதும் நல்லது தாங்க. அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வேலை பளுவின் காரணமாக அசதியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. உறவினர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல நயமாக பேசுவதும் நல்லது. கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. சக வியாபாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. கலைப்பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வியாபாரிகள் சில அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வாகன வகையில அனுகூலமும் உண்டாகும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று எடுத்த வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க. சுய தொழில் முயற்சியில வெற்றியும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். இன்று பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உண்மையான ஆற்றலை உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமையாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. நல்ல ஒரு தகவல் தொடர்புடனும் இருப்பீங்க. திறமையாக செயல்பட்டு அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. இன்று திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற உறுதி உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய நடத்தையின் மூலம் உங்கள் துணையை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. புதிய திட்டங்களை திட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. சகோதர சகோதரிகளுடைய உதவியினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாமதமான வேலைகளை எல்லாமே நீங்க சாதகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க.
வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு இதமான மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று தைரியத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே அதனை சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் இதுல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இன்று நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். வாக்குறுதிகளை அளிப்பதில் கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஏதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல திறமைகளும் வெளிப்படும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. திறமைகளும் வெளிப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை சுமூகமாக மேற்கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. நம்பிக்கையை இழக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. யாரையும் என்று எடுத்திருந்து கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு முறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். நிதிநிலை சீராகவும் இருக்குங்க. உங்களுடைய நிதிநிலையை பராமரிப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகள் உங்கள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் வேலை வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய ஆதரவினால எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அழகுக்கும் இளமைக்கும் என்ற முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்குங்க. மனதுல சின்ன சின்ன பய உணர்வுகளும் ஏற்படலாம். பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வீண் வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. மொழி பாடங்கள் மற்றும் அறிவியல் பாடங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். இன்று திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவுத் துறைகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். சாதுரியமான செயல்பாடுகளினால தடைப்பட்ட பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தன விஷயங்கள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது, கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது, நிதானமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் உறுதியுடனும் உற்சாகத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. அதிக பணிகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொண்டாலே போதும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்குங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை யோசித்து ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினான செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். இன்று வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. அவ்வப்பொழுது சோர்வாகவும் காணப்படுவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கவனத்துடன் பேசுவதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. பணவரவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. விவேகமான செயல்பாடுகள்ல நன்மதிப்பும் உயரும். புதிய விஷயங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களிடத்துல உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று சிறப்பானதொரு நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி நிலையும் மேம்படும். உறவினர்களுடைய வருகை மற்றும் நண்பர்களை சந்திப்பது போன்ற மனதிற்கு இனிய நிகழ்வுகளும் நடைபெறும். ஆயில் அண்ட் கேஸ், வங்கித்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம், திருப்பங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.